தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சென்னைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 27/6/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. அவர் நலமடைந்தார், அவரது உடல் சிறு பிள்ளையின் உடலை போல் மாறினது என்கின்றது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் இந்த வசனம் எப்படி என்ன நமக்கு கூறுகிறது என்றால், அந்த நாகமான் என்ற குஷ்டரோகியாக இருந்த படை தளபதி எலிசாவின் கட்டளை கிணங்க 7 தரம் யோர்தானில் முங்கி எழும்பின பொழுது அவனது மாம்சத்தில் உள்ள அந்த குஷ்டரோகம் நீங்கி சிறுபிள்ளையின் மாம்சத்தை போல் மாறி சுத்தமானான் என்று கூறுகின்றது. பிரியமானவர்களே, இதில் அந்த நாகமானினுடைய ஒரு கீழ்ப்படிதல், விசுவாசம், அதைவிட அவருடைய பணிவு, அதாவது இதில் அந்த நாகமான் எலிசா யோர்தானில் 7 தரம் முங்கி எழ வேண்டும் என்று கூறினவுடனே கோபப்பட்டான். ஏனென்றால் அவன் நினைத்தான் எலிசா நம் உடம்பை தொட்டு குணமாக்குவார் என்று நினைத்தான். ஆனால் அவர் இவ்வாறு கூறினவுடனே கோபமடைந்து திரும்பினான். அப்பொழுது அவன் ஊழியக்காரன் வந்து, தகப்பனே, இந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய சொன்னால் நாம் செய்வோம் அல்லவா? இந்த 7 தரம் முழுகுதல் தானே என்று அவர் கூறினவுடனே, நீ எப்படி ஒரு ஊழியக்காரனாகிய நீ, என் வேலைக்காரன், எப்படி எனக்கு அறிவுரை கூறலாம் என்று கோபப்படாமல் அவன் வேலைக்காரன் கூறினதை கேட்டவுடனே அதற்கு கீழ்ப்படிந்து அதை ஆமோதித்து 7 தரம் முழுகி எழுந்து சுகம் பெற்றான். பிரியமானவர்களே, ஆனால் இப்பொழுது நாம் என்ன செய்வோம்? இப்பொழுது அப்பா அம்மா என்றால் பிள்ளைகள் ஏதன் கூறினால், நான் தகப்பன் தாய், நீ எப்படி எனக்கு அறிவுரை கூறலாம் என்று அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அல்லது பிள்ளைகளும் அப்படித்தான். அதிகாரிகள் ஏதேனும் ஒரு அறிவுரையை வேலைக்காரர்கள் அவர்கள் கீழ் வேலை செய்கிறவர்கள் கூறினால், எப்படி இவன் எனக்கு அறிவுரை கூறியது என்று அலட்சியப்படுத்தி அவர்களை தண்டிப்பதை காண்கின்றோம். ஆனால் இந்த நாகமான் ஒரு படை தலைவனாக இருந்த பொழுதும் தனது ஊழியக்காரன் கூறின அந்த சொல்லிற்கு கீழ்ப்படிந்து, அதாவது இதில் அவனுடைய பணிவு தெரிகிறது. பிரியமானவர்களே, தாழ்மை தெரிகிறது. கர்த்தரும் இந்த பணிவை, தாழ்வைத்தான் இப்பொழுது இன்று நம்மிடம் கேட்கின்றார். நாம் பணிந்து இருக்கின்றோமா? நம்மை விட தகுதியில் குறைந்தவர்கள் ஏதேனும் கூறினால் அதை பொறுத்து கொண்டு அதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோமா அல்லது கோபப்படுகின்றோமா? அப்படி அவர்களை மதிக்காமல் நடத்தின தருணத்திற்காக நாம் மன்னிப்பு கேட்போம். இன்றிலிருந்து நாகமானை போல நமக்கு கீழுள்ளவர்கள் அறிவுரை கூறினாலும் அதை ஏற்றுக்கொள்வோம், அவர்களை மதிப்போம் என்று உறுதியெடுப்போம். நாகமான் எப்படி தன் குஷ்டரோகம் நீங்கப்பட்டு சிறுபிள்ளையின் மாம்சத்தை போல அவன் உடம்பு, அவனுடைய மாமிசம் மாறி அவன் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தானோ, கர்த்தர் அதை போன்று நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஜெபம். அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக நாங்கள் பணிவாக இருக்க வேண்டும், தாழ்மையாக இருக்க வேண்டும். எங்களுக்கு கீழே உள்ளவர்கள் ஏதேனும் எங்களை கூறிவிட்டால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கற்பித்த இந்த அருமையான கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள் இவ்வளவு நாளும் அப்படி ஏதேனும் தகுதியில் குறைந்தவர்களோ அல்லது வயதில் குறைந்தவர்களோ எங்களிடம் அறிவுரை கூறியதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களை அற்பமாய் நினைத்த அந்த தருணத்திற்காக இப்பொழுது நாங்கள் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்கின்றப்பா. மன்னித்துக் கொள்ளுங்க. எங்களுக்கு பணிவை தாங்க, கீழ்ப்படியை தாங்க. நாகமானை போன்று நாங்கள் உடல் உள்ள ஆரோக்கியத்தை பெற்று
வாலிப நாட்களை காட்டும் இளமையாவார்கள் என்று இளமையுடன் மகிழ்ச்சியுடன் இன்னும் அதிகமாக உமக்கு ஊழியம் செய்ய உமக்காக வாழ எங்களை பயன்படுத்துங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனை. ஆமென்.